This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Link in my description. Check it now. பெருந்துறவியான கோபோ ஓரிடத்தில் தங்க மாட்டார். ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டிருப்பார். ஒரு முறை அவர் கடுமையான வெயிலில் நடந்து வந்தார். தாகம் அவரை வாட்டியது. அருகில் இருந்த ஊர் ஒன்று அவருக்கு தெரிந்தது. அங்கே சென்ற அவர் ஒரு வீட்டின் முன் நின்றார். அம்மா, தாயே, தாகமாக இருக்கிறது, தண்ணீர் கொடுத்தால் குடித்துவிட்டு செல்வேன் என்று குரல் கொடுத்தார். பெண்மணி ஒருத்தி வெளியே வந்தாள். ஐயா, சிறிது நேரம் பொறுமையாக இருங்கள், குளத்திற்கு சென்று தண்ணீர் எடுத்து வருகிறேன் என்று இனிமையாக சொன்னாள் அவள். ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். நேரம் சென்று கொண்டே இருந்தது. அவள் வரும் அறிகுறியே தெரியவில்லை. பொறுத்து பொறுமை இழந்தார் கோபோ. நான் யார் என்பதை அறியாமல் என்னிடம் விளையாடுகிறாளா? அவள் வரட்டும், நான் யார் என்பதை அவளுக்கு காட்டுகிறேன் என்று உள்ளுக்குள் பொறுமினார். இடுப்பில் தண்ணீர் குடத்துடன் மெல்ல நடந்து வந்தாள் அவள். வீட்டிற்குள் சென்ற அவள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீருடன் வந்தாள். அதை அவரிடம் நீட்டினாள். தண்ணீர் கொண்டு வருவதற்கா இவ்வளவு நேரம் என்று கோபத்துடன் கேட்டார் கோபோ. ஐயா, இங்கே அருகில் எங்கும் தண்ணீர் இல்லை. 5 கல் தொலைவில் உள்ள குளத்திற்கு சென்று தண்ணீர் எடுத்து வருகிறேன். அப்போதுதான் கோபோ அவளை கவனித்தார். வெயிலில் நடந்ததால் அவள் உடல் எங்கும் வியர்வை வழிந்தது. அவருடைய கோபம் போன இடம் தெரியவில்லை. இந்த வெயிலில் 5 கல் நடக்க வைத்து விட்டோமே என்று வருந்தினார். இதை ஏன் என்னிடம் முன்னரே சொல்லவில்லை என்று கேட்டார். ஐயா, மழை பெய்யாததால் இங்கே உள்ள கிணறுகளும் குளங்களும் வெட்டுவிட்டன. 5 கல் தொலைவில் உள்ள குளத்தில்தான் தண்ணீர் உள்ளது. நாங்கள் எல்லோரும் நாள்தோறும் அவ்வளவு தொலைவு சென்றுதான் தண்ணீர் எடுத்து வருகிறோம். நீங்கள் கேட்டபோது வீட்டில் தண்ணீர் இல்லை, அதனால் தான் அங்கே சென்று தண்ணீர் கொண்டு வந்தேன் என்று பணிவுடன் சொன்னாள் அவள். அவள் தந்த தண்ணீரை குடித்தார். அவர் உள்ளம் குளிர்ந்தது. அம்மா, உங்கள் அன்பிற்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. உங்களால் இந்த ஊர் மக்கள் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் வாழப்போகின்றனர் என்றார் கோபோ. அங்கேயே தியானத்தில் ஆழ்ந்தார். நீண்ட நேரம் அவர் உதடுகள் மந்திரங்களை சொல்லியபடி இருந்தன. தியானம் கலைந்து எழுந்தார். தன் கையில் இருந்த தடியால் தரையில் தட்டினார். என்ன வியப்பு! அங்கே தரை பிளவுபட்டு நீரூற்று ஒன்று வேகமாக வெளியே வந்தது. அம்மா, இந்த இனிமையான நீரூற்று என்றும் வற்றாது. நீங்களும் இந்த ஊர் மக்களும் வளமாக வாழ்வீர்கள் என்று வாழ்த்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். ஒரே ஒரு பெண்ணின் உபசரிப்பு குணத்தால் அந்த கிராமமே ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதை பார்த்தீர்களா? என்றும் நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும்.